அனைவருக்கும் வணக்கங்க. ரமேஷ் ஆதினி ஃபார்ம்ஸ் ஈரோடு. தொலைக்காட்சிகள்லயும், சமூக வலைதளங்களையும் இப்ப எங்க பார்த்தாலும் இந்த ஈரானுக்கும், இஸ்ரேலுக்கும் நடக்கிற போர பத்தின செய்திகள் தான் பரவிட்டு இருக்கு. இப்ப நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு நாட்டுக்கு ஆதரவாவோ, இல்ல ஏதாவது ஒரு நாட்டுக்கு எதிராவோ பத்தி பேச நான் இங்க வரலைங்க. மாறா இந்த மாதிரியான சூழல்ல இருந்து நம்ம என்ன மாதிரியான பாடங்கள கத்துக்கணும் அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்காக தான் இங்க வந்திருக்கேங்க. இந்த காலத்துல உலகத்துல எங்கேயோ நடக்கிற ஒரு போர், ஏதோ ஒரு மூலையில இருக்கிற இன்னொரு நாட்டோட பொருளாதாரத்த புரட்டி போடுதுங்க. எங்கேயோ இரு நாடுகளுக்கு இடையே நடக்கிற ஒரு போர் அப்படின்னு பேசக்கூடிய இந்த விஷயம், நாளைக்கு இந்த உலகத்துல எந்த நாடுகளுக்கு இடையே வேணாலும் வரலாங்க. போர் தொடங்குறதுக்கு நம்ம சொல்லக்கூடிய காரணங்கள் வேணா மாறலாம். ஆனா, இந்த பூமியிலிருந்து மனிதர்கள் அழியிற வரைக்கும் போர் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்துக்கு அழிவே கிடையாதுங்க. ஏன்னா, மனித இனத்தோட பரிணாம வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமே, இந்த மனிதர்களுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு தாங்க. பல பேர் நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்திலிருந்து ஒரு மனுஷன் எப்ப தனிச்சு யோசிக்கிறானோ, அப்ப அந்த இடத்துல ஒரு கண்டுபிடிப்பு உருவாகுதுங்க. அந்த கண்டுபிடிப்பு கூடயே அந்த மனிதர்கள் கூட இருவேறு கூட்டங்களும் உருவாகுது. இங்க வேறு வேறு கூட்டங்கள் உருவாச்சுன்னா வேற என்னங்க? கடைசியில சண்டை தான். இங்க இருவேறு கூட்டங்கள் அப்படிங்கிறது அறிவு சார்ந்து இருக்கலாங்க, பொருளாதாரம் சார்ந்து இருக்கலாம், அதிகாரம் சார்ந்து இருக்கலாம், கலாச்சாரம் சார்ந்து இருக்கலாங்க, மொழி, மதம் இப்படின்னு ஏகப்பட்ட வகையான கூட்டங்கள் இங்க இருக்கு. அதனால மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த போர் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குங்க. இங்க போர நம்ம நிறுத்த போறதில்ல. போரோட தன்மையோ, இல்ல போரோட வீரியத்தையோ கொஞ்சமா நம்ம குறைக்க முடியும். அது எப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இங்க தெரிஞ்சோ, தெரியாமலோ உலகத்துல இருக்கிற அனைத்து நாடுகளுமே உலகமயமாக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சிக்கிக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு மூலையில இருக்கிற 2 நாடுகளுக்கு இடையில நடக்கிற போர், இன்னொரு மூலையில இருக்கிற ஒரு நாட்டுல பொருளாதார வீழ்ச்சியோ, இல்ல பசியோ, பட்னியோ குடுக்குது அப்படின்னா, அதற்கான காரணமே இந்த உலகமயமாக்கல்ங்கிற ஒரு விஷயம் தாங்க. இப்ப இருக்கிற கால சூழல்லையும், கலாச்சார மாறுபாட்டிலயும் இங்க இந்த பிரச்சனையிலிருந்து ஒரே நாள்ல வெளிய வர முடியுமா? அப்படிங்கிறது கண்டிப்பா முடியாதுங்க. அது கனவுலயும் நடக்காத ஒரு விஷயம். இங்க நான் சொல்ல வர்றதுங்க, இங்க எல்லாருமே நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்ல மாட்டிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஆனாலும் திரும்ப திரும்ப நம்ம பிரச்சனைகள மட்டுமே தான் பேசிட்டு இருக்கோமே தவிர, பிரச்சனைகளுக்கான தீர்வ நோக்கி பயணிக்கிறதா அறிகுறியே இல்லைங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம சம்பாதிக்கிற பணத்த இன்வெஸ்ட் பண்றதுக்காக ரொம்ப அறிவுபூர்வமா யோசிச்சு, கோல்ட்ல கொஞ்சம், ஷேர்ல கொஞ்சம், பாண்ட்ல கொஞ்சம், ஏன் ரியல் எஸ்டேட்ல கொஞ்சம் அப்படி இப்படின்னு வெவ்வேறு இடத்துல சேமிச்சு வைக்கிற நம்ம, என்னைக்காவது நம்ம குடிக்கிற குடிநீரோ அல்லது சாப்பிட்ற சாப்பாடோ எல்லாமே ஒரே இடத்துல இருந்தோ அல்லது ஒரே சோர்ஸ்ல இருந்தோ தான் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துருக்கோமா? அங்கே மத்திய கிழக்கு நாடுகளில் ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அடைச்சதாலையும், எங்கே நம்மளோட டீசாலினேஷன் பிளான்ட்ல குண்டு போட்டுருவாங்களோ அப்படிங்கிற பதட்டத்திலையும் மொத்த அரபு நாடுகளுமே பதட்டத்தில் இருக்குது. அதற்கான காரணம் அவங்களோட மொத்த உணவு தேவையுமே இறக்குமதியை நம்பியும், தண்ணீர் தேவை டீசாலினேஷன் பிளான்ட்டை நம்பியுமே இருக்கிறது தான். அந்த அளவுக்கான கொடுமையான நிலை எந்த நாடுகளுக்கும் வரக்கூடாது. அதனால் ஒரு சின்ன விவசாயியா எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன தீர்வை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேங்க. ரொம்ப எளிமையானதுங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க. தற்சார்பான வாழ்க்கை முறையும், இயற்கை வளங்களை சிக்கனமாக பயன்படுத்துகிற ஒரு கலாச்சாரம் தாங்க. இயற்கை வளங்களை நம்ம எப்போவுமே உயிர் வாழ்கிறதுக்காக மட்டுமே பயன்படுத்தணுமே தவிர, உல்லாசத்துக்கோ இல்லை ஆடம்பரத்துக்கோ பயன்படுத்துவது ரொம்ப தவறுங்க. அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கணும். இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாமே ஏதோ ஒரே நாளில் மாற்றக்கூடிய விஷயம் இல்லைங்க. இதுக்கான சரியான நீண்டகால திட்டமிடல் நமக்கு தேவை. ஒரு தனி அரசியல் கட்சியோ இல்லை அரசாங்கமோ அல்லது தனி ஒரு மனிதனோ நடத்தக்கூடிய விஷயம் இல்லைங்க. இது எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட பொறுப்பு உணர்ந்து செய்ய வேண்டிய ஒரு மாற்றம். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட வாழ்க்கையை கிராமப்புறங்களை நோக்கி திருப்புங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான உணவு தேவைகளில் குறைந்தபட்சமாக 20% நீங்களே உற்பத்தி பண்ணுறதுக்கான விவசாயம் சார்ந்த அறிவுகளை எல்லாரும் வளர்த்திக்குவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஒரு சின்ன வீட்டு தோட்டத்தை பராமரிக்கிறது மூலியமாவோ அல்லது இடம் இல்லாதவங்க ஒரு 4-5 காய்கறி செடிகளையாவது தங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் தங்களோட வீடுகளில் வச்சு எப்போவுமே பராமரிச்சுட்டு வாங்க. நீங்கள் தினசரி சாப்பிட்ற உணவில் பட்டியலிட்டு அதில் எத்தனை சதவீதம் 20 கிலோமீட்டருக்கு மேலே இருந்து உங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத எடுத்து பார்த்தீங்கன்னா அத்தனை சதவீதம் எதிர்காலத்தில் உங்களோட உணவு பாதுகாப்புக்கான ஆபத்து இருக்குதுன்னு அர்த்தங்க. அந்த ஆபத்து சில நாட்கள்லயோ இல்லை சில மாதங்களே உங்களுக்கு நடக்காமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயம் உங்களோட அடுத்த தலைமுறையை இது கண்டிப்பாக பாதிக்குங்க. இது கூடவே நம்ம குழந்தைகளுக்கு உள்ளூர் அரசியல்களை தாண்டி உலக அரசியல்களையும் சில விஷயங்களை சொல்லித்தாங்க. அப்போ தான் அந்த விஷயத்தோட வீரியம் அவங்களுக்கு என்னன்னு புரியும். எப்போவுமே ஒன்றை மனசில் வச்சுக்கோங்க. வரலாறும் அரசியலும் படிக்காத சமூகம் போர் வராமலே வீழ்ந்து போகுங்க. இங்கே நான் இந்த சமூகத்தில் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வரதுக்காக ஒரு சின்ன விவசாயியா என்னால் முடிஞ்ச விஷயத்த பண்ண போகிறேன். இங்கே என்னோட தோட்டத்தில் மாதம் ஒரு நாள், மாதம் 2வது சனிக்கிழமை என்னோட நேரத்தை ஒதுக்கி
குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அவங்கவுங்க வீட்டில் எப்படி ஒரு சின்ன வீட்டு தோட்டத்தையோ இல்லை ஒரு சில காய்கறி செடிகளையோ வளர்த்துறது அப்படிங்கிற பயிற்சியை ₹1 கட்டணத்தில் அனைவருக்குமே கொடுக்கலான் இருக்குங்க. ஒரு நாட்டோட நல்ல குடிமகனாகவும் ஒரு விவசாயியாகவும் என்னோட கடமையை நான் செய்கிறேங்க. இந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டு விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப் மூலிமா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பதிவு செஞ்சுட்டு ஒவ்வொரு வாரமும் 2வது சனிக்கிழமை இந்த பயிற்சியில் கலந்துக்கலாங்க. வாங்க, தற்சார்பு பாரதத்தை அனைவரும் சேர்ந்து உருவாக்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் ரமேஷ், ஆதினி ஃபார்ம்ஸ், ஈரோடு.